அதுக்குள்ள போன செக்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஷார்ட் டைம் ட்ரீமு, லாங் டைம் ட்ரீமு, மிட் டைம் ட்ரீம் வந்து எழுத சொல்லியிருந்தாரு. என்கிட்ட 4 செட் தோடு இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு 1/2 பவுன் தோடு வந்து ஜிமிக்கில வேணும்னு ட்ரீம்ஸ் எல்லாம் இப்படி எழுதி வச்சிருந்தேன். இப்ப எழுதி இப்படி நான் வரைஞ்சு வச்சிருந்தேன். எனக்கு அந்த ட்ரீம் தோடு வந்து அப்படியே கிடைச்சிருச்சு. இது மேக்சிமம் பார்த்தா ரெண்டும் ஒரே மாரி இருந்துச்சு. என்னால நம்பவே முடியல. அது வரைஞ்சு வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் டிஸ்டன்ஸ். எங்க மாமனார் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி இந்த ஆரியும் போட்டுட்டாரு. போட்டுட்டு ஒரு 31,500 பேலன்ஸ் காசு வச்சிருந்தாரு. சரி அவருக்கு என்ன தோணுச்சு, சரி கம்மல் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு டக்குன்னு அவருக்கு தோணிருச்சு. அப்புறம் நாங்க போய் கடையில டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். திடீர்னு எனக்கு தோணுச்சு, அன்னைக்கு நம்ம தோடு நம்ம வரைஞ்சு வச்சோம் இல்ல, அதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் எடுத்து பாக்குறேன், அதே மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து எங்க பசங்க கிட்ட சொன்னேன், எங்க பாரு நான் அம்மா வரைஞ்சு வச்சு தோடு அப்படியே கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது எங்க பசங்க என்ன சொல்லிட்டாங்க, அம்மா நீ நிறைய வரைஞ்சு வைங்க, நீங்க நிறைய திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்க பொண்ணுங்க பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க.